அஞ்சலி டிவி நியூஸ பாக்குறாங்க. முக்கிய செய்தி: பிரபல தொழிலதிபர் அரசு ஒப்பந்ததாரர் விஸ்வநாதன் மகன் அஜய்க்கும் தொழிலதிபர் மார்கதர்சியின் ஒரே மகள் பல்லவிக்கும் திருமணம் முடிவாகி இருக்கிறது. வீடியோவை அஞ்சலி பாக்குறாங்க, அழுகுறாங்க. அஜய்க்கு கால் பண்றாங்க அஞ்சலி. அஜய் எடுக்காம அழுகுறாரு. பாட்டி அவங்களோட கதைய கண்ணனுக்கு சொல்றாங்க. கண்ணன் கதையை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டாரு. பார்வதியும் அவங்க குழந்தையும் கூப்பிடுறாங்க அர்ஜுன. அர்ஜுன் ஒர்க் பிஸியில கேட்காத மாதிரி இருக்காரு. பார்வதி அந்த போனை வாங்கி பேசிட்டு வச்சிடுறாங்க. சொல்றாரு, எனக்கு முக்கியமான வேலை. அப்படின்னா நாங்க பிள்ளை எடுத்துட்டு ஆபீஸுக்கு வந்துடுறோம்னு பார்வதி சொல்றாங்க. அதெல்லாம் வந்துடாதீங்க, இனிமேட்டு நான் அந்த முக்கியமான வேலையெல்லாம் ஆபீஸ்லயே பாத்துக்கிறேன்னு அர்ஜுன் சொல்லிடுறாரு. குழந்தைக்கு தூக்கம் வர்ற மாதிரி கதைய சொல்லி தூங்க வைக்கிறாங்க. பாட்டி பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க. அப்ப கண்ணனை காணோம். விஸ்வநாதனை கூப்பிடுறாங்க. கண்ணனை காணோம்னு பாட்டி சொல்றாங்க. விஸ்வநாதன் சொல்றாரு, கண்ணே வந்துருவான், உனக்கு ஏதாவது ஆயிர போதுமா, பேசாம இரு. கண்ணனை தேடுறாரு. கண்ணனை காணோம்னு அர்ஜுன் வந்து சொல்றாங்க. சுதி கத்துறாங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. கண்ணன் நடந்து வராரு. விஸ்வநாதன் கண்ணனை அடிக்கிறாரு. கண்ணனுக்கு நினைப்பே வருது. கேக்குறாரு, நீங்க எல்லாம் எதுக்கு என் பெட்ரூம்க்கு வந்தீங்க? சொல்றாரு, நீ தாண்டா ஹால்ல நிக்கிற, என்ன எதுக்கு ஹாலுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? சொல்றாங்க, உன் போனை கொடுமா. சித்தப்பா உன் முகரைய பாரு, நான் இது சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கேன். தான் சித்தப்பா. விஸ்வநாதன் அர்ஜுனை கூப்பிடுறாரு. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வா கண்ணனை, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.